Hello friends, இன்னைக்கு நம்ம perfect infinitives அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கும் perfect infinitives என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னும் போது டூவோட வேர்ப் ஆட் பண்ணுறோம். அதாவது வேர்புக்கு முன்னாடி டூ போட போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ். ஈட் அப்படின்றது வேர்ப், இதுக்கு முன்னாடி டூ போட்டால் அது வந்து இன்ஃபினிட்டிவ்ஸாக மாறி போயிடும். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கும் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். டூ ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இடி. அங்கே பார்த்தீங்கன்னா வேர்போட இடி கிடையாது, இட் இஸ் அ ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இடி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இடி இதுதான் வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவோட ஸ்ட்ரக்சர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம ஹேவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹேவ் ஹேஸ் ஹேட் வரும். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹேவ் வரும்போது அது பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். ஸோ ஹேவுக்கு முன்னாடி டூ வந்து டூ ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இடி இது வரும்போது இது வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் ஹாப்பி டு ஹேவ் மெட் ஹர் டேட். ஸோ அவங்க டேடியை அவள் மீட் பண்ணதை அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்றத இதோட மீனிங் கொடுக்குது. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, we use the perfect infinitives to express an action that takes place before the action expressed by the finite verb. For example, பாருங்கள், ஃபைனைட் வேர்ப் இங்கே அப்படின்னா ஒரு அந்த ஆக்ஷனோட டைமை சொல்லும், அதுதான் வந்து ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப்னா அந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னுட்டு குறிப்பிட்ட டைமை சொல்லாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்புக்கு முன்னாடி இது ஒரு விஷயம் நடந்திருக்கும். பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் தி ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ கரெக்டாக ஒரு டைமை சொல்லக்கூடிய ஒரு வேர்ப், அதுதான் ஃபைனைட் வேர்ப். அதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஐ வாஸ் கிளாட் டு ஹேவ் காட் அ ஜாப் இன் இஸ்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கீங்க இஸ்ரோவில் ஜாப் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கிளாடுன்னும் போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிருக்குது, அதுதான் வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் அங்கே பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக, அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி அடைஞ்சாங்க. அப்போது ஒரு ஆக்ஷன் ஒரு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு டைம் சொல்லக்கூடிய ஒரு வேர்போட செயலுக்கு முன்னாடியே சொல்கிற ஒரு விஷயம் தான் வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ். இங்கே டு ஹேவ் காட்ன்றது டூ ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இடி ஃபார்ம், வேர்ப் இடி ஃபார்ம் தான் இங்கே இருக்குது நமக்கு. இது வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆஃபன் யூஸ்ட் ஆஃப்டர் தி மாடல் ஆக்ஸிலரிஸ் வேர்ப்ஸ். மாடல் ஆக்ஸிலரிஸ் என்பது கேன் குட் வில் வுட் மே மைட் ஆர் டு ஷுட் நீட், இதெல்லாமே ஆக்ஸிலரிஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அன்ரியல் சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸை மாடல் ஆக்ஸிலரிஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது அன்ரியலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, அது அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது யூஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வுட் ஹேவ் கான் டு யுஎஸ்ஏ இஃப் ஐ ஹேவ் காட் மை பாஸ்போர்ட். ஸோ அவனுக்கு வந்து பாஸ்போர்ட்டே கிடைக்கல, அதனால் அவன் வந்து யுஎஸ்ஏக்கு போகல. ஆனால் அவங்க என்ன, நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து யுஎஸ்ஏக்கு போயிருப்பேன், என்னோடய பாஸ்போர்ட் எனக்கு கிடச்சிருந்தால். அப்போ கிடைக்கலன்றது அன்ரியல் சுச்சுவேஷன் இந்த இடத்துல. அப்போ நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதனால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த மாடல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே பார்க்குறோம் அப்படின்னா மாடல் ஆக்ஸிலரி யூஸ் பண்ணும்போது நம்ம டூவை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நம்ம ஜீரோ இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் ஜீரோ இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடல் ஆக்ஸிலரிஸ் வரும்போது டூவை ஒமிட் பண்ணிடலாம், தட் இஸ் கால் ஜீரோ இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ ஒரு ஆக்ஷன் மாடல் ஆக்ஸிலரிஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அன்ரியல் சுச்சுவேஷனை கொண்டு வந்து சொல்கிறதுக்காக இது இருந்திருந்தால் இது ஆயிருக்கும், இது நடந்திருந்தால் நம்ம இது ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து மாடல் ஆக்ஸிலரிஸ் நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ். அது மாடல் ஆக்ஸிலரிஸ் கேன் ஆல்சோ பி. ஸோ இப்போ வந்து அன்ரியல் சுச்சுவேஷன் மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியுமா மாடல் ஆக்ஸிலரிஸ் அப்படின்னா அப்படி இல்லை. மாடல் ஆக்ஸிலரிஸ் வந்து ஆக்ஸிலரிஸ், அதாவது பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸில் மாடல் ஆக்ஸிலரிஸ் வரும்போது அது அன்ரியல் சுச்சுவேஷனுக்கு மட்டும் இல்லாமல் சர்டனிட்டி பாசிபிலிட்டி, அதாவது கண்டிப்பாக இது நடக்கும் இல்லை இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் would have reached by now. இந்நேரத்துக்கு ராம் போய் ரீச் ஆகிட்ருப்பாங்க. நம்ம நிறைய பேச்சு வழக்கிலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்நேரத்துக்கு அவங்க போய் சேர்ந்துட்ருப்பாங்க, இந்நேரத்துக்கு அவங்க முடிச்சிட்ருப்பாங்க, இந்நேரத்துக்கு அந்த ஃபிலிம் போட்டுட்ருப்பாங்க, நம்ம மூவி தியேட்டருக்கே போகிறோன்னா இந்நேரத்துக்கு படம் ஆரம்பிச்சிட்ருக்கோம், அதெல்லாம் சொல்கிறீங்களா. அது வந்து சர்டனிட்டி இல்லைனா ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வுட்டு வந்திருக்கிறதுனால ஆக்ஸிலரி வேர்ப் வந்திருக்கிறதுனால இங்கே டூவை வந்து நம்ம மீட் பண்ணுறோம். அந்த டூக்கு பதிலாக நம்ம ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள், பாய்ஸ் மைட் ஹேவ் ஒன் தி மேட்ச். ஸோ மேட்ச் எதுவும் நடந்துகிட்ருக்கோம், இல்லை அவங்க ஜெயிச்சிட்ருக்கலாம்பா அப்படின்னு சொல்லலாம். ஜெயிச்சுலாம் இன்னும் பண்ணியிருக்கலாம், இல்லை லூஸும் ஆகிருக்கலாம், பட் ஜெயிச்சிட்ருப்பாங்க அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டியோ இல்லைனா ஒரு சர்டனிட்டியோ வந்து சொல்கிறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம.
perfect infinitives. Perfect infinitives often refers to things that have happened in the past. ஸோ எப்பவுமே பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து எப்பயோ நடந்திருக்கக்கூடிய, அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குஹன் கிளைம்ஸ் டு ஹாவ் காட் அ பிக் டீல். ஸோ குஹன் வந்து சொல்கிறான், எனக்கு எவ்வளோ பெரிய டீல் கிடச்சிது தெரியுமா அப்போது அப்படின்னா, அதாவது பிஃபோர் அவனோட லைஃப்பில் இப்போது இருக்கிற லைஃப்பில் முன்னாடி இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ பெரிய டீல் கிடச்சிச்சுப்பா, நான் தான் அது வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்லும்போது, அதாவது பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நடந்ததை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது, இப்போ குஹன் கிளைம்ஸ் டு ஹேவ் காட் அ பிக் டீல் பட் ஐ டோன்ட் பிலீவ் ஹிம், ஆனால் அவன் சொன்னால் அதை நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அதுதான் வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே டு ஹேவ் காட்ன்றது நமக்கு பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். Perfect infinitives can refer to something that would be completed at a point in the future. ஸோ அது மட்டும் இல்லாமல், அதாவது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாமல் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தையுமே வந்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். we hope to have completed this project by next year. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் இயர் முடிச்சிருவோம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றத வந்து சொல்கிறது. ஸோ பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு, பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மாடல் ஆக்சிலரிஸோடு போடும்போது ஜீரோ இன்ஃபினிட்டிவ்ஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸோட அந்த ஒர்க் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்குது. Spirituality is indeed the master key of the Indian mind. The sense of the infinitives is native to it. So spirituality அந்த பக்தித்துவம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியனோட மைண்ட்ஸில் தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்றதும் எங்கேருந்து வந்ததுன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அரவிந்தோ இந்தியன் ஃபிலாசபர் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.